வணக்கம் வணக்கம் பொதிகை தொலைக்காட்சி ரசிகர் அனைவருக்கும் அரவிந்தின் அன்பு வணக்கங்கள். குட்டிஸ் கலட்டா நிகழ்ச்சியில இன்னைக்கும் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். நீங்க பாக்குறது வந்து இந்த குட்டிஸ் கலட்டா வந்து அரை மணி நேரம் எபிசோட் தான். ஆனா இந்த குழந்தைகள் வந்து 2 விதமான ஆடிஷன்லாம் தாண்டி தான் இந்த ஷூட்டிங்கே வராங்க. இந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் அவங்க பண்ற சேட்டைகள்லாம் நீங்க பார்க்கணும். அந்த திறமைகள்லாம் வெளிப்படுத்துற நீங்க பார்க்கணும். அது வந்து எபிசோடு ஏகப்பட்ட எபிசோடுக்கு சமமா இருக்கும். அதையெல்லாம் மீறி அவங்களை இங்க உட்கார வச்சிருக்கோம்னா அதுதான் எங்க திறமைன்னு தான் நீங்க சொல்லணும். அவ்வளோ சூப்பரா வந்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காகவும் அவங்களோட சுட்டித்தனத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் இப்ப கூட பாருங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எதை பத்தியுமே கவலை இல்லைன்னு ஒரு கேரக்டர் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உட்கார்ந்து இருப்பான்னு நினைப்பீங்க, அவன் திரும்பி உட்காந்துட்டான். அப்படி 4 பேர் வந்திருக்காங்க. அவனை தான் இன்னைக்கு வைக்க போறோம். உங்களையெல்லாம் பாதுகாப்பா உங்க வீட்டுல இருந்து குளிப்பாட்டி பல்லு தேய்ச்சி சாப்பாடு ஊட்டி இங்க கூட்டு வந்து நீங்க பண்ற திறமைகளுக்கெல்லாம் உங்களை வந்து உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக உங்களுடைய பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம பொதிகை தொலைக்காட்சி சார்பாக வரவேற்கிறோம். உலக பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று தாய்நாடு ஆன இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கும் டிங்கு அவர்களே வருக வருக. ஏகப்பட்ட ஹேர்ஸ்டைல் வந்திருக்கு போலயே டிங்கு. இந்த ட்ரெஸ் பிங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பொத்து பொத்து இருக்கும் தலானி மாதிரி. ஓகே டிங்கு பாத்தீங்களா, நீங்க 2 girls and 2 boys பாத்தீங்களா? 2 மணி நேரம் பிங்கு தான் படாதபாடு பட்டு இருந்தாப்ல. பேர் தெரியல பிங்குக்கு, பேர் என்னன்னு கேட்போம். ஒவ்வொருத்தர் நீங்க கூட்டுவாங்க. சார் உங்க பேர் என்ன சார்? ஏன் ஆதித். ஏன் ஆதித். ஏன் ஆதித்? ஏன் ஆதித். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? யூகேஜி. யூகேஜி. கான்ஃபிடென்ட்டா இருக்கீல்ல? உனக்கு குழப்பம் இல்லைல்ல? தேங்க்யூ ஆதித், நம்ம ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு. பத்திரமா போய் உட்கார்ந்துருங்க. எஸ் ஃபர்ஸ்ட் நான் உட்காருங்க. பட்டுப்பாவடை கட்டி பயங்கரமா வந்திருக்கீங்க. இல்ல ஸ்டுடியோ ஃபுல்லா தண்ணியா இருக்கா? இல்ல இப்படி தூக்கிட்டு இருக்கீங்க. ஃப்ரீயா விட்டுருங்க. சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. சூப்பர். யாரு செலக்ஷன் இந்த Dress? அம்மா. வெரி குட், சூப்பர் செலக்ஷன். உங்க பேர் சொல்லுங்க. மோகிதா. ஜிஎம் மோகிதா. ஜிஎம் மோகிதா. ஓகே, என்ன கிளாஸ் மோகிதா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். தேங்க் யூ மோகிதா. எஸ். நீ தலைகீழ நின்னாலும் சரி உடனே லாஸ்ட்ல தான் கூப்பிடுவேன் நானு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க நம்ம ஷோக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். உங்க சைஸ்ல ஒரு குத்து விளக்கு இருக்கு, அதை ஏத்திட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். என்ன உங்க பேரு? நட்சத்திரா. அப்படியா? ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? எல்கேஜி. எல்கேஜியா? வெரி குட். தேங்க் யூ மேடம். போய் உட்காந்துக்குங்க. நேரா நில்லுங்க. பேர் சொல்லுங்க. நிகில் ஆதித்யா. நிகில் ஆதித்யா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? வேளாமட் லோக்கல் ஸ்கூல். அப்ப எந்த ஸ்கூலு? கேஜி2. அத சொல்லு. சூப்பர். தேங்க் யூ. பத்திரமா உட்காருங்க. இங்க பாருங்க. ஹலோ ஹலோ. நீ நில்லு. சத்தியம் பண்ணு ஃபர்ஸ்ட். நான் எப்பெல்லாம் உன்னை கூப்பிடுறனோ அப்பதான் நீங்க வரணும். ஓகேவா? ப்ராமிஸ்? குட் பை தானே நீ? போய் உட்காந்துக்க வரேன். வரது போறதெல்லாம் ஒழுங்கா தாங்க இருக்கு. வெரி குட். 4 பேரும் சூப்பரா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம குட்டிஸ் கலட்டால பார்க்க போறது டேலண்ட் ரவுண்ட். டேலண்ட் ரவுண்ட்ல ஒவ்வொரு குட்டீஸும் சென்டர் ஸ்டேஜுக்கு வர போறீங்க. அவங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்த போறீங்க. என்ன திறமையாக இருந்தாலும் சரி, நிறைய திறமைகள் இந்த மேடையில குட்டீஸ் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் வர போறாங்க. வாங்க. என்ன டேலண்ட் வெளிப்படுத்த போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? ஸ்டோரி சொல்ல போறீங்களா? ஸ்டோரி. என்ன ஸ்டோரி? ஸ்ரீராமர் கௌசல்யா ராமனாக பிறந்து தசரத ராமனாக வளர்ந்து பால ராமனாக விளையாடி வாலிப ராமனாக வனம் சென்று தாடகை அடித்து அகலிகை காத்து கோதண்ட ராமனாகி சிவராமனாய் மிதிலா சென்று சிவதனுசை நானேற்றி சீதாராமனாய் கல்யாண ராமனாகி பரசுராமரை வென்று அயோத்தியா சென்று ரகுகுல ராமனாய் ராஜாத்தி ராமனாய் கைகேயி ராமனாய் காஷாய ராமனாகி காரகம் சென்று குகனுடன் தோழமை கொண்டு சித்திரகூடம் சென்று தன் தந்தைக்கு ஈமக்கணங்களை செய்து பரதனுக்கு பாதுகை கொடுத்த அரண்ய ராமனாகி
பஞ்சவடி சென்று அரக்கிகள் கூட விரும்பும் அழகான ராமன் மாயமான் மீது ஆசைப்படும் சீதை ஜானகி ராமனாய் பின்தொடர ராவணன் சீதையை தூக்கிச் சென்றான். வாலியை வென்று ராவணனை வென்று பட்டாபிராமனாய் 11,000 வருஷம் ஆட்சி செய்கிறார். ராமவதாய் ராமச்சந்திராய வேதசே ரகுநாத்தாய் நாத்தாய் சீதாய ஃபதே நமஹ. ஜெய் ஸ்ரீராம். யார் சொல்லி கொடுத்தாரு? எங்க அம்மா. பத்திரமா போய் உட்காருங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன் உங்களா. சொல்லுங்க. ஸ்டோரியா? என்ன ஸ்டோரி? கிளியே கிளியே ஓடி வா. இதை விட்டுலாமா? இப்ப கிளியே கிளியே ஓடி வா. கிளியே கிளியே ஓடி வா. கிளியே கிளியே ஓடி வா, அம்மா கிட்ட ஓடி வா, அப்பா அடி பாடு ஓடி வா. கிளியே கிளியே ஓடி வா, அம்மா அம்மா கிட்ட ஓடி வா, அப்பா அடிப்பாரு, கிளியே கிளியே ஓடி வா. அவ்வளவு புரிஞ்சு போச்சு. ஓகே. பாட்டு பாடு. பாடு பாப்போம். நேரம் நின்னு பாடு பாப்போம். நெருப்புடா நசுங்குடா முடியுமா? நிறுத்துடா. முதல்ல நேரம் நில்லுடா. இப்ப பாடுறா. நெருப்புடா அங்க பாடுறா. முடியுமா? அப்புறம் கூட்டம். என்ன கூட்டம்? இங்கயா? பாம்போ நசுங்கோ கூட்டம். சரி. என்ன அங்க உட்காந்து அந்த பத்தி பேசுன? நெருப்படா நெருங்கடா நிப்பாட்டிட்ட? அவ்வளவுதான். அவ்வளவுதானே. இதை சொல்லதான் ஓடி வந்தியாக்கும். நேரம் தான் பாடு, சீக்கிரம் பாடு. நெருப்படா நெருங்கடா சத்தமா பாடு. அவ்வளவுதானா? வெரி குட். நல்லா கைத்த கொடுங்க. முடிஞ்சு பாட்டு முடிஞ்சு. சரியா? இனி பிரச்சனை பண்ணக்கூடாது. அங்க போய் உட்காந்துக்க வரேன். நீங்க நினைக்கிறேன்னா அதுல இருந்து நான் தப்பிச்சிருக்க முடியாது. நீங்க என்ன பண்ண போறீங்க? பாடு போற. என்ன பாட்டு? கபாலிடா. அதுவா? சரிடா, பாடுறா. கபாலிடா நெருப்புடா நெருங்குடா பாப்பு அடிக்கிற இடிக்கிற தன்னம் முடியுமா அடுக்குமா இன்னும். வாவ், என்ன பாரு. யார் சொல்லி கொடுத்தா? எங்க அம்மா எங்க அப்பா. ஒரு 2 பேர் கூட்டு முயற்சியா? வெரி குட், சூப்பர். நம்ம பார்க்க போற செகண்ட் ரவுண்ட். குட்டீஸோட டார்கெட் எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கேம். இதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம 3 சான்ஸ் கொடுக்க போறோம். விதிகளுக்கு மாறுபட்டு நான் என்ன பண்ண போறேன், இந்த பக்கம் வந்து கூப்பிட போறேன். நீ வா ஃபர்ஸ்ட். சரி, நான் சொல்றேன் கேளு. இது வந்து கரெக்டா இதுல இப்படி அடிக்கணும். இப்படி கீழே விழுந்துச்சுன்னா அவுட். இங்க கேளு, நான் சொல்றேன் கேளு. அச்சோ, எனக்கு வர மாட்டேங்குது. இப்படி வர மாட்டேங்குது. சரி, இப்படி அடிக்கணும். சரியா? அந்த கிளாஸ்ல அடிச்சாதான் பாயிண்ட். மேல அடிச்சா பாயிண்ட் கிடையாது. 3 சான்சஸ் கொடுப்பேன் ஒருத்தவங்களுக்கும். இங்க நின்னுக்க. ஓகேவா? இருவரே பிங்கோ தலையில ஆள் ஒரு மாதிரி. எஸ், என்ன அவங்கள கிளாப் பண்ணுவாங்க பாரு உனக்கு. நான் உன்னை என்ன சொன்னேன்? இதுலதான் அடிக்க சொன்னேன். ரைட், செகண்ட் சான்ஸ். இங்க நின்னுதான் அடிக்கணும். சரியா? ஒரு பாயிண்ட் ஒத்துக்கிறேன், ஆனா இங்க நின்னுதான் அடிக்கணும். அவ்வளவுதான், 3 பாயிண்ட் முடிஞ்சு வச்சு.
நீ இப்படி சிரிச்சா நான் மயங்கிடுவேன் நினைப்பா. சூப்பர், 1 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. கையில கொடுங்க. செகண்ட் யார் வர போறாங்கன்னா வாங்க எப்படா என்ன பண்ணணும்? கை தட்டி கரெக்டா ஏம் பண்ணி அதுல அடி பார்ப்போம். செகண்ட் சான்ஸ். தேர்ட் சான்ஸ். எத்தனை சான்ஸ் ஒருத்தவங்களுக்கும்? ஆமாம்மா. இது கிளாப் பண்ணுவாங்க பாரு உனக்கு எல்லாரும். எஸ், அப். சிங்கத்துல போட்டுருச்சு. நீங்க கரெக்டா அந்த கண்ணாடியில் அடிக்க. ஆஹா, தேர்ட் சான்ஸ். சூப்பர் கேட்ச், சூப்பர். எல்லாரும் ஒரு பாயிண்டா எடுத்தாங்க, நானும் ஒரு பாயிண்டா இருக்கேன். உனக்கு நான் ஒன்றும் சொல்லணுன்றது இல்லை, ஓகேவா? நீங்க கை தட்டுவாங்க பாரு. ஃபர்ஸ்ட் சான்ஸ். அப்படி. செகண்ட் சான்ஸ். பயங்கர ஃபாஸ்டா இருக்கீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஒரு வழியா நான் செகண்ட் ரவுண்ட தாண்டி இப்ப 3வது ரவுண்டுக்கு வந்திருக்கேன். இது ரொம்ப பொறுமையா விளையாடுறீங்க. ரொம்ப பொறுமை யாருக்கு இருக்கோ, நான் சொல்றது புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். பொறுமை யாருக்கு இருக்கோ, பொறுமை என்ன தெரியுமா? ஸ்பெல்லிங் சொல்லு பொறுமைக்கு. யோசித்து வச்சுட்டு வரேன். பொறுமை யாருக்கு இருக்கோ அவங்க ரொம்ப சூப்பரா விளையாடுவாங்க. சோ இது ரொம்ப சிம்பிளான கேம். ஏன் நீங்க பெரியவங்க கூட வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேடம். இந்த விளையாட்டு விளையாண்டிங்கன்னா லிவருக்கு நல்லது. ஒரு கப்பை தூக்கி வைக்கணும், ஒரு பேப்பர் தூக்கி வைக்கணும், ஒரு கப் தூக்கி வைக்கணும், ஒரு பிளேட்டை தூக்கி வைக்கணும். இப்படியே அடிக்கிட்டே போகணும். 60 செகண்ட்ஸ் டைம். டைம் முடிய போற டைம்ல யார் அதிக எண்ணிக்கை கூட வச்சுக்கலாம். சில பேர் 50 செகண்ட்ஸ் வரைக்கும் அடிச்சுட்டு கீழே விழுந்துடும். திருப்பி அந்த 10 செகண்ட்ஸ்ல எவ்வளவு அடிக்க வைக்கிறாங்களோ, அதான் 60 செகண்ட்ஸ் முடிய போகும்போது எவ்வளவு இருக்கோ அது மட்டும் தான் வந்து பாயிண்ட்ஸ்ல வரும். ஸோ யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அவனை கூட்டு வாங்கிங்க. நான் சொன்னதை நீ கண்டிப்பா கேட்டுக்க மாட்டேன். கேட்டியா? கேட்டுட்டியா? அதுவே ஆச்சரியம். 60 செகண்ட்ஸ் டைம். அதிகமா அடிக்கிறியாங்க. ரெடி? கிளாப் பண்ணுங்க, உற்சாகப்படுத்துறீங்க. வெரி குட். And time starts now. இன்னும் 2020 ஃபைனல் மேட்ச் பார்க்குற மாதிரி நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டைம் ஆயிட்டு இன்னும் அடுக்கு டைம் இருக்கு. இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. பொறுமையா. உங்க மம்மிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 பிளேட் இருக்கு, கீழே விழுது. இல்ல 2 பிளேட் இருக்கு பாரு. அந்த பூச்சி கீழே விழுது. ஒரு பிளேட் மட்டும் வை. 10 9 8 7 6 5 4 3 2 1. கீழே விழுந்துருச்சுங்க. என்னங்க நீ? பரவாயில்ல, நான் எடுத்து அடிக்க வச்சுக்கிறேன். அப்படிதான் நல்லா கைத்தறி கொடுங்க அவனுக்கு. சூப்பரா.
கேட்டியா? இந்த கேம் புரிஞ்சிச்சா உனக்கு? வெரி குட். எல்லாத்தையும் கிளாப் பண்ண சொல்லலாமா? இந்த கிளாப் உனக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த கையில் என்ன வச்சிருக்கீங்க? ஓகே, 2 கையில் எடுத்து வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கையில் என்ன வச்சிருக்கீங்க? இது உங்க கை தான், நீங்க யூஸ் பண்ணலாம். ஆமா, இது உன்னோட தான். இது எப்படி நிக்குது? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எடுத்தவா? நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. நாங்க இதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஸ்டுடியோ, இவ்வளவு பெரிய கேமராலாம் போட்டு உட்காந்துருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும் ஒர்க்கு. நீ சாதாரண ஆள் நினைச்சேன், பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு இவ்வளவு எஃபெக்டா உனக்கு? பாரு எவ்வளவு தெளிவா பாருங்க. நம்ம எல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்தில் இருக்கோம், அது பாட்டுக்கு செகண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. வெரி குட். அப்படிதான் நல்லா கை தட்டு கொடுக்கலாம். கை தட்டுங்க. சூப்பர். அதர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எஸ், 2 கை யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே உங்களோட தான். சுடுதா? எப்படி நிக்குதுன்னே தெரியல எனக்கு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. டைம் முடிய போகுது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. அப்படியே நிப்பாட்டி இருக்கலாம்ல. தேவையா இந்த வேலை உனக்கு? அப்படிதான் வந்து ஹையஸ்டா வந்து அடிக்கிருக்காங்க. அதுக்காக கைத்திருக்கா. சூப்பரா. இங்க பார், நீ பண்ண மிஸ்டேக் பார். இடையில 2 பிளேட் வச்சு பத்தியா? ஆனா வந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படியே உனக்கு நின்னுச்சு. வெரி குட். சூப்பர். சார் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார்? ஓகே சார். Ready, ma'am? Ready, your time starts now. இது யாரு? இது யாரு? ஹோஜி. சும்மா கேட்டேன். இது யாரு? சரி சரி. இன்னும் உள்ள போய் ஆராய்ச்சி பண்றீங்க? கட்டிப்பட விஜய் மாதிரி டேபிள் கட்டில போய் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. டைம் இருக்கு ஸ்பீட். ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. Thank you. குட்டீஸ் கட்டால 1 2 3 3 ரவுண்ட் தாண்டி 4th ரவுண்ட் நம்ம வந்திருக்கோம். இப்ப தண்டனக்கா ரவுண்ட்.
இது வரைக்கும் தனித்தனியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்ப 4 பேரையும் சேர்த்து சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில பிங்கு நீங்கள் நானும் இருக்கிறோம். 4 பேரும் நீங்களே போய் கூட்டு வாங்க. நான் யார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தல. நான் அதிகமா எதுவும் பேச விரும்பல. ஒரே ஒரு பாட்டு போடுவோம். யார் இங்க சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சத்தியமா கிஃப்ட் கொடுப்பேன். டான்ஸ் ஆடுறவங்களுக்கு கிஃப்டே கிடையாது. நீ இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் சொல்ற. நான் அமைதியா இருப்பேன்ற அமைதியா இல்ல. அதையும் நீ சத்தம் போட்டு தான் சொல்ற. யார் இங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க? தூக்க கைய சும்மா தானே இருக்கேன். சூப்பரா டான்ஸ் ஆடுறவங்களுக்கு சூப்பர் கிஃப்ட். ஓகே பாப்போம். நிஜமாவே பாரு, இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத உண்மையிலே செய்யப்படுறாங்க. ஓகே பிங்கு ரெடியா? ஓகே மியூசிக் டிஜே. நல்லா டான்ஸ் ஆனவங்களுக்கு நானே கிஃப்ட் கொடுப்பேன். அத நான் சொல்ல மாட்டேன். சூப்பர். இங்க நான் கேட்கிற மாதிரி யார் சூப்பரா டான்ஸ் ஆனா அங்க கேட்கிற மாதிரி யார் சூப்பரா டான்ஸ் ஆங்களோ அவங்களுக்கு மட்டும் கிஃப்ட் இருக்குல்ல பிங்கு, அந்த கிஃப்ட் மட்டும் எடுத்துவாங்க பிங்கு. நான் ஏன் உனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தேன் தெரியுமா? ஏன்? ஆமா, அப்படி நினைச்சுட்டேன். வெரி குட். இல்லாட்டி வேற ஆள்கிட்ட கொடுக்கும்போது அப்படி பிடிக்கிட்டு போயிருவாங்க. தூக்கிடுவியா? வெயிட்டு வச்சுக்கோ சரியா? Very good. Yes. So happy all are happy? Happy. Super. நீங்க ஹாப்பியா? Happy. நீங்க ஹாப்பி, இவனும் ஹாப்பி. சோ அடுத்த செக்மெண்ட்ல வந்து நான் happy. அதான் முக்கியமான விஷயம் எனக்கு. ஓகேவா உனக்கு? அப்பாடா. அங்கிள் வெயிட் தூக்கு போடு. அப்ப கீழ வச்சிரு. இல்ல தூக்கி போடு அப்படியே வச்சிரு. அப்ப யார் 2 நிமிஷம் பேசாம இருப்பா. அதுக்குள்ள சைன் ஆப் சொல்லிக்கிறேன். அடுத்த வாரம் வந்து இன்னும் சூப்பரான குட்டிஸோட உங்களை மீட் பண்றோட தச்சமையா பபாய் சொல்லிக்குமா எல்லாரும்? பாபாய் சொல்லுங்க. பாபாய். பாபாய். பாபாய்.